காலையில் சாந்தத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். சாந்தத்தை ஆண்டவர் சந்திக்க வச்சிருக்கிறார். அவங்களுக்கு நாங்கள் ஜோமணி போன ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு ஸ்டாஃப் வேணாண்டவரே ஜோமணி வந்து சார் அவங்களோட நல்ல கிறிஸ்தவங்க சரக்கட்ட கல்லூரியை சார்ந்தவங்க, சரக்கட்ட நம்முடைய திருமணவர் கல்லூரியை சார்ந்தவர்கள், தமிழ் பேராசிரியர் அவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு டீமாக ஒரு நேரத்தை நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டாச்சு. ஆமாம், ஸ்டாஃப் அவர்களும் நாங்கள் வந்திருந்த டீச்சர்ஸ் பெரும்பாலானவர்கள் நிறைய இடத்துல வாக்குகளை செலுத்திவிட்டோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கத்தனால மாற்றங்களை நிச்சயமாக தேசத்தில் தரட்டும். இப்போ ஆண்டவர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தை இந்த நாளிலே யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். யோசுவா 24:17 கடைசி பகுதி வாசிங்க. நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். நம்மை காப்பாற்றுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 9:6. சீக்கிரம் நெகேமியா 9. அவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறீர். உண்டாக்கினவைகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அந்த பிள்ளைய சிறு வயதிலிருந்து கண்ணு கருத்துமாக கவனித்து காப்பாற்ற வேண்டிய சூழல் நேற்றைக்கு முந்தானால் நினைக்கிறேன் செய்தித்தாள் உள்ள செய்தியை நான் ரொம்ப கலங்க பண்ணினேன். 2 பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒரு குளத்தில் போட்டி இருந்துச்சான். அதுக்கு அடுத்த பக்கம் இருக்குன்னா அங்கேயும் ஒரு பிள்ளை குளத்தில் போட்டி இறந்த செய்திகள் வந்து ஒரு பக்கம் பெற்றோர் ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேதனை வந்துச்சு. பிரியமானவர்களே, பிள்ளைகளை குறித்த பொறுப்பு நமக்கு வேணும். சும்மா இந்த ஓட்ட 6 மாதம் 10 மணி விட்டுறக்கூடாது. பிள்ளைங்க மேல கண்ணு கருதுமா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்கள், நம்ம சகோதரிமார்கள் நமக்கு கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறார். அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்களும் காப்பாற்றணும். ஆமா, 2 முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, காப்பாற்றுகிற கடமை நமக்கு உண்டு. பரலோகத்தின் தேவன் படைத்திருக்கிறார். நம்மை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய காரியத்தை சரியாக செய்கிறார். நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர். இன்னொரு வசனம் வாசிங்க. சகரியா 31ஆம் சங்கீதம் 31:20 வாசிங்க. சங்கீதம் 31:20. மனுஷருடைய ஆகாரத்துக்கு சமூகத்தின் மறைகளை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி இருப்பது கூடாரங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். எல்லா விதமான தீமைகளுக்கும் தேவனை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, எப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை சேர்த்துக் கொண்டு எந்த தீமை வராதபடி அந்த குஞ்சுகளை காப்பாற்றுகிறதோ அது போல தேவன் தம்மை செட்டைகளை கொண்டு அந்த எல்லாரையும் மூடி ஒளித்து வைத்து எந்த தீமை நம்மை அணுகாதபடி நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல சொல்லுங்க. 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். 34ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிக்க. எலும்புகளை காப்பாற்றுகிறார். அவைகளை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அது ரொம்ப இந்த வார்த்தையை நோக்கி பார்ப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு எலும்பு முறிவு. எங்க மாமா கஷ்டப்படுறாங்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கு பேர் நல்லா ஆயிட்டாங்க. ஸோ இந்த எலும்பு முறிவு கை கால் முடிஞ்சு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. ஆண்டவர் அப்படிலாம் வராதபடி காத்து கொடுக்குறாங்க. காலில் பிள்ளைகிட்டு வைக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் போர்டுலாம் மாட்டி காலில் போடுறாங்க. அந்த மாதிரி போது நமக்கு நடக்காதபடி கர்த்தர் காத்து கொள்வார். தாவீதுடைய ஜெபம், அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா எப்பவும் ஆண்டவருக்கு தான் என்னை காப்பாற்றணும் ஜெபித்து கொண்டே இருப்பார். இப்போ சங்கீதம் 16 வாசகம் பார்த்தீங்களா? 16:1 என்ன சொல்கிறது? தேவனே என்னை காப்பாற்ற
அவர் வந்து ஜெபம் பண்ணுகிறார். இது ஒரு ஜெபம். நீங்களும் ஜெபம் பண்ணணும். 16 வசனத்துல 1 வசனத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவனே என்னை காப்பாற்றும். ஜெபித்தால் தேவன் காப்பாற்றுவார், பத்திரமாய் வழிநடத்துவார். ஆண்டவர் எப்படி காப்பாற்றுகிறார்? எங்கெல்லாம் காப்பாற்றுகிறார்? எல்லா இடத்திலும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு 3 குறிப்புகளை வேதத்தில் நம்ம பார்க்க போறோம். முதலாவது சங்கீதம் 121 8. 121 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. நன்றி. கர்த்தர் போக்கையும் வார்த்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீங்க போகிற பாதைகள் எல்லாம் கர்த்தரை காப்பாற்றுவார். நீங்க போகும்போது பாதுகாப்பு தருகிறார், திரும்பும் போது பாதுகாப்பு தருகிறார். ஆண்டுடைய கரங்களை கூட வழிநடத்துகிறது. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 28 15 வாசிங்க. 20 வாசிங்க. நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து. 20 வசனம் வாசிங்க. 20 நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றினார். நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றுகிற கர்த்தர். பிரியமான தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்யும் போது நீங்க எங்க போனாலும் ஆண்டவரை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சேதம் வராது, தீமை அண்டாதபடி கர்த்தரை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். வேதத்துல ஒரே வசனம் 3 இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8 அதிகாரம் 6 வசனம், 2 சாமுவேல் 8 அதிகாரம் 14 வசனம், 1 நாளாகமம் 18 அதிகாரம் 13 வசனம் ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 8 6 வாசிங்க. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். 14 வசனம். அல்லேலூயா. தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்யும் போது நீங்க போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை காப்பாற்றுகிறவர். முதலாவது. இரண்டாவது, எப்படிப்பட்ட காப்பாற்றுதலை நமக்கு கொடுக்கிறார், எதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று வாசித்தால் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீமையிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறார். தீமை உங்களை அண்டாது தேவன் உங்களை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருமணத்துக்கு சட்டவாக்கி கொடுத்திருந்தாங்க. அதை கூட பாடினார் என்னுடைய டவுன்ல இருந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்ன சட்டவாக்கி? யாப்பேசுடைய ஜெபம். தேவனே என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி மதுக்கரம் என்னோடு இருந்து தீங்கு எங்களை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொள்கிற கர்த்தர் சங்கீதம் 121 7 சொல்கிறார். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். ஆமென். தீமைக்கு விலக்கி காக்கிறார், தீங்குகளுக்கு விலக்கி காக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். தீமைகள் பலரால் ஏற்படுத்தப்படுகிறது. பல மனிதர்கள் மூலமாய் தீமைகளை ஏற்படுத்த பிசாசு முயற்சிக்கிறார். ஆனால் தேவனை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். தீங்குகள் சாத்தானாலே நமக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது. தேவன் அதற்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். 32 சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 32 7 வாசிங்க. சங்கீதம் 32 7. 32 7 வாசிங்க. இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறார். தீமைகள் இக்கட்டுகளுக்கு தேவனை விலக்கி காத்துக் கொள்கிறார். ஆகவே சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு, ரட்சிப்பு, காப்பாற்றுதல் எதை குறிப்பது? 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 18 வசனம். 2 தீமோத்தேயு 4:18.
இருக்கிறாங்க இல்லை. எப்படி அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய காரியங்கள் நம்ம நம்புறோமோ அதே மாதிரி அவர் திரும்ப வரப்போறாங்கிறதையும் நம்புறோம். நம்முடைய சிந்தைக்கு அவருடைய காரியங்களை நம்ம ஆராய முடியாது. நாம் அவருடைய வார்த்தை சொன்னவர் நிச்சயமாய் செய்து முடிக்கிறவர். அப்ப அவர் சீக்கிரமா வரும்போது அவருடைய ராஜ்யத்தை நம்ம அடையும்படி அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவனை காப்பாற்றுகிறார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தரே வளர்த்திருக்கிறார். ஆறாம் விசுவாசம் காத்துக்கொள்ளப்பட்டாதான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் நினைச்ச முடியும். மனுஷகுமாரன் பூமியில வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக விசுவாசங்களை விசுவாசம் தவிடுபடி ஆகுகிறான். காரியங்கள் சுற்றி நடக்கிற காரியங்களை வைத்து கவலைப்பட வேண்டிய நல்ல விசுவாசமாக இருக்க பரம ராஜ்யத்தை அடையும்படி கர்த்தருடைய பரலோகத்தின் பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வழிநடத்த, ஆண்டவர் நம்மை காத்துக்கொண்டு வழிநடத்த நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 5:11. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார்? உம்மை நம்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷித்து கெம்பீரிப்பதாக நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா எப்படி நம்பிக்கையா இருக்கணும்? மறந்துடக்கூடாது. நம்பிக்கை சொல்லணும் எல்லாரும் நானும் உண்டு அப்படின்னு கை வைக்கணும். அதுதானே யாரும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க நானும் உண்டு அப்படின்னு கை வைக்கணும். ஒரு பெரிய அநேக புறஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வார்த்தை இயேசுவை யாரும் நம்புறீங்க எல்லாரும் கை வைக்குவாங்க. ஆனா சொல்லுவாங்க இயேசுவையும் நம்புதேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் கை வைக்குவாங்க. இயேசுவை நம்பு, இயேசுவின் மேலே நம்பிக்கை இருக்கும்பா. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாம் தானே அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கக்கூடாது. வேற சொல்லுது முழு இதயத்தோடும் அவரிடத்துல நம்பிக்கை. இந்த வார்த்தையை மறந்துவிடாது. நம்பிக்கைக்கு எல்லாரும் நம்புறாங்க. இயேசு இருக்கிறார், எல்லாரும் நம்புறாங்க. ஆனா உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும்? முழு இதயத்தோடும் அவரிடத்துல நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்பிக்கையா இருக்கா கர்த்தர் நிச்சயமா அவரை காப்பாற்றுவார். ஆமென். நீதிமொழிகள் 3:6 வசனம் வாசிங்க. 3:26 வாசிங்க. நீதிமொழிகள் 3:26. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருந்து உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். 3:26. இப்ப 26:3 ஏசாயா 26:3 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனிதனுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை காத்துக் கொள்கிறார். எப்பொழுது? அவரை உறுதியாய் நம்பியிருக்கிறோம், பற்றிக் கொண்டு அவரையே அங்க என்ன பண்றது? உறுதியாய் பற்றிக் கொண்ட மனிதனுடையவன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லும். உண்மையே உண்மையும் அல்ல. எப்படி தமிழ் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? உண்மையும் அப்படி போடல, உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை, நீதான் என்னை காப்பாற்றும் சொல்வீங்களா? சொல்ல முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. காத்துக்கொண்டு வழி நடத்துகிறார். 2வது 97 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. சங்கீதம் 97:10. பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்று. சில சொல்லுவாங்க ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ நிறைய பிரச்சனை தாங்க வருது. சுத்தமா வாழணும்னு நினைச்சா பிரச்சனை தாங்க வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய காத்துக் கொள்வாங்க. காரணம் அவர் வேத வசனத்தின்படி பாலத்தில் ஒப்புப்படுகிறீங்க. அப்ப சாத்தான் போராட்டத்தை சொன்னதான் செய்வான். ஆனா அவனால உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய 2 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 2:8. நிறைய வசனங்களை வாசிக்கணும். பரிசுத்தவான்கள் போற பாதையை கர்த்தர் என்ன செய்கிறாரா?
145 20 வாசிக்க. சங்கீதம் 145 அதிகாரம் 20 வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது யாரை காப்பாற்றுகிறார்? அன்பு கூறுகிறார். நம்மள அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவருக்கு அன்பா இருக்கீங்களா? ஆமா. ஆமென். நான் உற்சாகமா சொல்றேன். ஆண்டவர் இடத்துல அன்பா இருக்காங்க. அதை நம்ம தியானிச்சுக்கணும். ஆண்டவர் அன்புள்ளவர், நம்ம அவர் மேல அன்பு வைக்கணும். ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுதல் என்ன? அவருடைய கற்பனைகளை கைவிடுவது இடத்தில் அன்பு கூறுவது. ஆண்டவர் கேட்டாரு, டாக்டர் பேர் இருக்க அன்பு கூறுகிறாயா? ஆட்டுக்குட்டியும் ஆட்டையும் நினைக்கணும். அப்பதான் அன்பு கூறுதலா இருக்கும். அலையா உணர்வுல போறப்ப ஆட்டை நினைக்கணுமா? அப்படி இல்லை. ஆத்மாக்களை கத்தருக்கான வேலை செய்யும். அது அன்பு கூறுவதற்கான அர்த்தம். வேற சொல்கிறது, அவருக்கு அன்பு கூறுகிறது யாவரையும் அவர் என்ன செய்யறாரா? காப்பாற்று. உங்களை எல்லாரும் அன்பு கூறுகிறேன் ஆமென்னு சொல்லிட்டீங்க. அப்ப தேவன் உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 41 சங்கீதம் முதல் வசனத்துக்கு 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 40. சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்குநாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஆனா முன் வசனம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். பிரியமான தேவஜனமே, சிறுமைப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறார். நீ உலகத்துல நம்மள சொல்றாங்க, இவங்க சிறுமைப்பட்டவர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம நேற்றுக்கு இந்த தபால் போடுறதுக்காக லைன்ல நின்னோம். பெண்கள் கூட்டம் பெருசா இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 70 பேருக்காக இருப்பாங்க. ஆண்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. உடனே பெண்கள்லாம் சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு பின்னால போய் நின்றுங்க. நாங்க சொன்னோம், நாங்க சிறுமை சிறுபான்மைமா எங்களுக்கு வந்து இருக்காங்க. அதான் பின்னால போங்க. சொன்ன ரேஷன் கடையில மட்டும் அப்படி சொல்ல மாட்டேங்குது. ரேஷன் கடையில் ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படி சொல்ல மாட்டேங்குது. அடுத்து சொல்லி எதுக்காக சொல்றேன்னா, சிறுமையானவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் உடம்பு நம்ம ஒதுக்கி வச்சு. ஆனா நம்ம தான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் என்ன கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறதுனா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரியமானவர்களே, ஆனா இந்த சிறுமைப்பட்டவர்கள் அவர்கள் அல்ல. தேசத்துல வாழ வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏராளமான சிறுமைப்பட்ட மக்கள் இருக்கிறார். ஒரு நேரம் உணவுக்கு கூட கையெழுத்துகிற மக்கள் இருக்கிறார். நம்முடைய கண்கள் அவங்களை பார்த்து செய்யணும். திரும்ப சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பார்க்கிறார். அவர்களை தேவன் பாதுகாக்கிறார். யாருக்காவது சிந்தை இருக்கா? நமக்கு நிறைய இருக்கு. கொஞ்சத்தை கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும். சிந்தை இருந்தால் தேவனுடைய பாதுகாப்பார். நீங்களும் திருப்தி அடைவீங்க. அவ்வளவு அவசியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருட்களை நிறைய சேர்ந்து வைக்காதீங்க. ஒண்ணு உங்களை காப்பாத்தாது. கஷ்டப்பட்ட மக்களை தேடி போய் உதவி செய்யுங்க. யாராவது கையாண்டிட்டாங்கன்னா அவங்களை வெறுமையாக நீங்க செய்யக்கூடாது. 8 நாள் கொடுத்தாங்க. அப்படியா 50 பைசா செல்லுமாங்க? 50 பைசா செல்லாது. 1 ரூபா ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். ஒரு டீ குடிச்சு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, நானே கஷ்டப்படுறேன். இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவர்களும் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கொடுங்க. சிறுமைப்பட்டவர்கள் சிந்தையுள்ளவர்கள் தேவன் பாதுகாப்பார்.